கொஞ்ச நேரம் மன அமைதியா உட்கார்ந்தாச்சு. அதுபோக நெறைய விஷயங்களும் ஷேர் பண்ணணுருக்கு. கீழ கிறு கிறு கிறுன்னு மரத்த வெட்டுற சவுண்ட் கேட்குது. மலைய உடைக்கான், அத உடைக்கான், இத அள்ளிட்டு போறான். எல்லாத்தையும் கொண்டு போறாய்ங்க. தன்னத்தானே அழிச்சுக்கிறாய்ங்க. மரம் அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ முக்கியமோ, ஒரு மனிதனோட உயிர் எவ்வளோ முக்கியமோ, அதே போல தான் மரங்களோட உயிர். மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. சரிங்களா? அத அழிச்சீங்கன்னா, நாம அழிஞ்சதுக்கு தான் சமம். சரிங்களா? இப்ப அடிக்கிற வெயிலு யாராலயும் தாங்க முடியாது. சரிங்களா? உங்களுக்கு புயல் அடிச்சாலும் புரியாது, வெயில் அடிச்சாலும் புரியாது. திட்ட தான் செய்வீங்க. நீங்கள்ல எல்லாரும் திட்ட தான் செய்வோம். சரிங்களா? ஏன் காரணம்னா தெரியும். மரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இருக்கிற இடத்த ஃபுல்லா அழிச்சுப்புட்டு வீடு வீடா கட்டிக்கிட்டு ரோடு ரோடா போடுறீங்கடா. நெறைய ஹைவேலலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய பெரிய மரத்தெல்லாம் புடுங்கி போட்டுருக்காங்க. அது வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் காத்திருந்து, எவ்வளோ உங்களுக்கு ஆஃப்டர் ரோட்ல நீங்க சொகுசா போறதுக்கு எல்லா மரத்தையும் நீங்க புடுங்கி போட்டு நீங்க ஜாலியா போறீங்க. வேதனைப்படுவீங்க. நிச்சயமா எல்லாரும் வேதனைப்படுவீங்க. இது நான் சபிக்கலாம் ஒண்ணும் எனக்கு சாவல. எனக்குள்ள வருத்தம் தான். சரிங்களா? நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மரம் அதாவது உண்மை முக்கியம் தான். இயற்கை தான் எல்லாமே. இயற்கை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து அம்மா வயித்துக்குள்ள இருந்து பிறந்து வந்துட்டோம்னு மட்டும் நெனைக்காதீங்க. ஒண்ணுமே கிடையாது. அதேபோல ஒரு நண்பர் வந்து என்ட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வின்னா, அ கடவுளே இல்ல அப்படி இப்படின்னு என்ட்ட சொன்னாரு. அப்ப நான் அவருக்கு என்ன பதில் சொன்னேன்னா, சரிங்க நீங்க கடவுளே இல்லன்னு சொல்றீங்க. அப்போ நம்ம அம்மாவோட வயித்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ நீங்க நெறைய இறப்பு வீட்டுக்கு இறந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நெறைய பார்த்துருக்கேன். இந்த மாரி இறந்தவங்கலாம் பார்த்துருக்கேங்க. அப்போ இறந்தோன மட்டும் ஏன் செத்து போயிட்டாங்க? இங்க அடக்கம் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அம்மா வயித்துக்குள்ள தானே வந்திருந்தீங்க. இல்ல அது உயிரு. அப்ப உயிர் எங்க போச்சு? அப்படின்னு கேட்டேன். அவரு என்ன சொன்னாருன்னா, "உயிருங்கிறது அது எங்கேயோ போச்சு" அப்படின்னு சொன்னாரு. நான் தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஆனா, "உயிர் தான் கடவுள். சரிங்களா?" அப்படின்னு அவர்ட்ட சொன்னேன். அதுக்கு எனக்கு அவரு எந்த ஒரு ரீப்ளேயும் சொல்லல. அதனால கடவுளே இல்லன்னு நான் தீவிரமா இருந்தேன். இப்போ கடவுள் இருக்கும்போதிலும் தீவிரமா இருக்கேன். இருக்காங்க. மட்டும் தான் இருக்காங்க. சரிங்களா? இயற்கை தான் கடவுள். நம்ம மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம சந்தோஷமா, ஹேப்பியா வாழ்ந்தாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட இது அதாவது வருத்தங்கள். மரத்தெல்லாம் புடுங்கும் மூச்சுல, மரத்த வெட்டும் மூச்சுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் ரோடு போட்டு நீ 4 வழிச்சாலை, 5 வழிச்சாலைன்னு போட்டுட்டு இயற்கைய அழிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுல எத்தன பறவை, பட்சிங்க கூடு கட்டி அது பாட்டுல ஹேப்பியா, ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நெறைய பார்த்தேங்க. இப்போ இந்த பக்கம் திருநெல்வேலில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ரோடு விரிச்சாங்க, அகலப்படுத்துனாங்க. அதுல எவ்வளோ மரம் போச்சு தெரியுமா? கணக்கே கிடையாது. கணக்கே இல்லாம புடுங்கியிருக்காங்க. அவங்க வந்து அசால்ட்டா வந்து அத நெனச்சு புடுங்குறாங்க. என்ன அசால்ட்னா, மரம் தானே பார்த்துக்கலாம் வளர்ந்துக்கிடும். எவ்வளோ மரம் இருக்கு அப்படின்னு நெனச்சு புடுங்குறாங்க. உங்க உயிர் போம்போச்சுல, உங்க உயிர் நீங்க ரூல்ஸ் போடுவீங்களா? உங்களோட உயிர் போம்போச்சுல, நீங்க சொல்லுவீங்களா? நெறைய உயிர் இருக்கு பார்த்துக்கலாம். இவன் உயிர் போனா போட்டுன்னு சொன்னா நீங்க எவ்வளோ வேதனைப்படுவீங்க? வேதனைப்படுவீங்களா? பட மாட்டீங்களா? அதே போல தான் எல்லாமே. ஒரு மரம் வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம். அது தன்னைத்தானே உயர்த்தி, இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையா அது கஷ்டப்பட்டு வளருது. நம்ம சோறு தின்னுட்டு சுயநலத்துல நம்ம வளருதோம். வளர்ந்து அப்படியே அறிவில்லாம தான் நம்ம சுத்துறோம். இயற்கையை நேசிங்க அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஜாலியா இருங்க, ஹேப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது. யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சேவன வச்சுருவேன், அது வச்சுருவேன்னு. நீ சேவன வச்சேன்னா நீ தான் நாசமா போப்போற. உன் குடும்பம் தான் சீரழிய போகுது. உன் குடும்பம் பிச்சை எடுக்க போகுது. சேவனை கண்டு யாரும் பயப்படாதீங்க. என் நண்பர் ஒருத்தர் வந்து சேவன இது அப்படி இப்படின்னு சொன்னாரு. இருக்கு. எல்லாமே இருக்கு. நல்ல சக்தி இருக்கும்போதே கெட்ட சக்தியும் இருக்கு. அப்படிங்கும் பட்சத்துல நீ வைக்கும் பட்சத்திலே அவன் மாட்டிக்கிறான். ஆனா, அவன் கும்பிடுற கடவுள் அவன நிச்சயமா காப்பாத்தி விட்டுருவான். அவன் செஞ்ச தர்மமோ, அவன் செஞ்ச புண்ணியமோ ஏதோ ஒரு இதுல அவன காப்பாத்தி விட்டுருவான். நீ வச்சவன் நீ செத்து போடா. எப்படி சொல்லுது? பிச்சை எடுக்கிற கொலை ஆயிரும் உன் குடும்பம். சேவனம் வைக்காதீங்க. தயவுசெய்து அறியாம, தெரியாம யாரும் ஒரு கோவத்துல போய் சேவன வச்சு ஒரு குடும்பத்த கட்டமனாக்குன்னு சொல்லி சேவன மட்டும் வைக்காதீங்க. சேவன வச்சீங்கன்னா, உங்களோட சூழ்நிலைக்கு நீங்க தான் மாட்டிப்பீங்க. இப்ப நல்லாருக்கும். அவன் கஷ்டப்படட்டும், அவன் இப்படி போட்டு, அப்படி போட்டுன்னு நீங்க வைக்கீங்க. அவன் அப்படிதான் போவான். ஆனா, அவன் கும்புற கடவுள் அவன கைவிடாது. அவன் நம்பிக்கைய ஒருபோதும் கைவிடாது. ஏதோ ஒரு வழியில அவன காப்பாத்தி விட்டுரும். எப்படியோ ஒரு வழியில காப்பாத்தி விட்டுரும். ஆனா, நீ வச்ச பாத்தியா? நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்ப. இப்பன்னு இல்ல. நீ அந்த பிறவிய தாண்டி, 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 தாண்டி நீ அந்த அனுபவிக்கிறதுக்கே வருவ. கோவப்பட்டா ஒரு பொறுமையா, அமைதியா போனாலே போதும். வேற எதுவுமே கிடையாது. சில ஆக்ஷன் நம்ம பாட்டுல சத்தட்டாம போனாலே பெரிய ஒரு ஆயுதம். அவங்ககிட்ட போய் நம்ம நிரூபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது
கோவங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. அத கட்டுப்படுத்தி அடக்கி போனா மட்டும் தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை போ முடியும். இந்த சேவனங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த நண்பருக்காக இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? அதேபோல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. சேவனம் வைக்கலாம். எல்லாமே பண்றாங்க. எல்லாமே மாந்திரம், பில்லி, சூனியம் எல்லாம் பண்றாய்ங்க. ஆனா மாட்டிக்க போறது அவங்க தான். அது அவங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமயோ பண்றாங்க என்னன்னு தெரியல. ஆனா நிச்சயமா அவங்களும் மாட்டிப்பாய்ங்க. சரிங்களா? நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். தைரியமா இருங்க. உங்கள யார் என்ன பண்ணா எதுனாலும் சரி. நீங்க கும்புற கடவுள் நிச்சயமா உங்களுக்கு காப்பாத்தும். சரிங்களா? நல்ல மனசுக்காரங்க என்னைக்குமே கெட்டு மாட்டாங்க. சரிங்களா? ஆடுவான். எவ்வளோ தூரம் ஆடணுமோ ஆடட்டும். எவ்வளோ தூரம் பாடணுமோ பாடட்டும். அமைதியா இருப்போம். அதுக்கான பலன் வரும். சரிங்களா? நீ நாசமா போணும், விளங்காம போணும்னு சொல்லி உனக்கு ஒருத்தன் சேவனம் வைக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் முதல்ல நாசமா போவான். அவன் தான் கட்டமனா போவான். அவன் குடும்பம் தான் சீரழியும். நம்ம நல்லா இருப்போம்னு நெனச்சு போய் சேவனம் வைக்காம பார்த்தீங்களா? அப்ப எவ்வளோ பெரிய தப்பு. இருக்கான்டா ஒருத்தன். நியாயம், தர்மம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நண்பா நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க கமெண்ட் பண்ண நண்பரே, சேவனை எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. கடைய கஷ்டப்பட்டு உருட்டி பெரட்டி காப்பாத்தி விட்டுருவாங்க. ஆனா சேவனை வச்சவன் செத்தான். இங்க எனக்கு ஒரு ஐயா சொல்லுவாரு, "செவுத்துல எறியிற பந்து எங்க வரும்? நம்ம மூஞ்சிக்கு தானே வரும். நமக்கு சேவனை வைக்காங்கன்னா ரிட்டர்ன் அவங்களுக்கு தான். செத்து சுண்ணாம்பாயிருவான்." அவன் சொல்லான், "நான் பெரிய மாந்திரவாதி பெரிய இதுன்னு." போப்பா. படைச்சவனே நம்ம கூட இருக்கும்போது என்ன கவலை? சிவா. கவலைப்படாதீங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. எத பத்தியும் பயப்படாதீங்க. ஒண்ணுமே கிடையாது. இங்க இருங்க. இவ்வளோ ஹைட்ல இருந்து பார்க்கும்போதுல ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு அடிச்சிட்டு இருக்கோம். சின்ன ஒரு முடுக்குக்கு அடிச்சிட்டு இருக்கோம். சின்ன இடத்துல என் இடத்துக்குள்ள தண்ணி வருதுன்னு அடிச்சிட்டு இருக்கோம். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுருக்கோம். என் மரத்து மேல இருந்து என் வீட்டுக்கு குப்பை விழுதுன்னு. போகும்போதே என்ன கொண்டு போறேன்? அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உணரும்போது பைத்தியக்காரம்பாய்ங்க. ஐயோ! இவ்வளோ நாள் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோமேன்னு. அப்போ அவங்க வருத்தப்படுவாய்ங்க. நம்ம கவலை இல்ல. நம்ம வாழ்க்கைய நம்ம பாட்டுல ஹேப்பியா பார்த்துட்டு, சிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லதே நல்லதே நடக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. இறைவன் இருக்கான். இறைவன் மட்டும் தான் இருக்கான்.